கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலத்தின் கடைசி மணித்துளிகளில் இருக்கிறோம். இந்த நாட்களிலே ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். இப்படி சொல்லிட்டே போலாம். நிறைய விஷயங்கள் நம்மை ஜெபிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையிலே எதுக்கு ஜெபிக்கிறதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு யோசிக்கிறோம், எதுக்கு ஜெபிக்கிறது என்ன புரியல, எதுக்காக ஜெபிக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில எதுக்குன்னு ஜெபிக்கிறதே தெரியாம ஏதோ ஒரு அவசியம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்திற்கு ஜெபிக்க நேரத்தை செலவழித்து நேரத்தை வீணாக்கி போடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஜெபம் நேரம் ஒரு வேல்யூபிள் டைம். அதை நம்ம ஏனோ தானோன்னு ஜெபிக்க கூடாது. ஏதோ ஒண்ணு ஜெபிக்கணுமே என்றதுக்காக ஏதாவது சொல்லி ஜெபிச்சு நம்முடைய காலத்தை நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க கூடாது. புரிதுங்களா? இதை நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா நான் பல நேரத்துல பல ஜெப குறிப்புகள் பல ஜெபிக்கிறத பார்க்கும்போது இதுக்கெல்லாம் எதுக்கு ஜெபிக்கிறாங்க என்று சொல்லி நினைக்க தோணும். புரிதல? எதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சென்சிட்டிவா நம்ம ஆண்டவருடைய சைட்ல திங்க் பண்ணணும். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜெபத்தை ஏறெடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெப குறிப்புகள் வீணான காரியங்கள். ஏன்னா ஆண்டவர் பல நேரத்துல எல்லா ஜெப குறிப்பையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீங்கிறார். அப்போ ஆண்டவர் பல ஜெப குறிப்புகளை வீண் வார்த்தையை தான் பார்க்கிறார் இல்லையா? பல ஜெபங்கள் எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் ஏத்துக்கிறாரா? எல்லா ஜெப குறிப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறாரா? கிடையாது. பல ஜெப குறிப்புகள் ஆண்டவருடைய பார்வையில வீண் வார்த்தையா இருக்குது. அவரே சொல்றார், அன்றையும் நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல ஜெப நேரத்துல உங்கள் ஜெபத்துல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் தங்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்கிறார். அப்ப இதிலிருந்து கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்றாரு, எல்லா விண்ணப்பங்களும் அவருக்கு பிரியமா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய ஜெப குறிப்புகள் அவருக்கு பிரியமா இருக்கிறது கிடையாது இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா எதுவுமே தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க தெரியும். இப்ப உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா என்கிட்டயே கேட்பாங்க, கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நிறைய கடன் பிரச்சனைக்கு அது நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் அதை ஜெபிக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், நீ கர்த்தரை நல்லா தேடி, கடன் பிரச்சனை கர்த்தர் மாத்துவாருங்க. ஏன்னா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருந்து அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலதான் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இதெல்லாம் நம்ம கரெக்டா திங்க் பண்ணணும். பைபிளை வச்சு திங்க் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்துல கரெக்டா திங்க் பண்ணணும். கடன் பிரச்சனையாக ஜெபிக்கணும். ஆண்டவரே கடன் பிரச்சனை மாத்திரம் மாறிடுவோம், மாறவே மாறாது. அந்த தனிப்பட்ட நபர் தன் வாழ்க்கையை மாற்றாத பட்சத்துல அந்த கடன் பிரச்சனை மாறாது. சும்மா கடன் பிரச்சனைக்கு மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் நம்ம ஜெபிக்க கூடாது. நம்ம சொல்லணும், ஜெபிக்க மாட்டோம். கடன் பிரச்சனைக்கு நான் ஜெபிக்கிறேன், கடன் பிரச்சனை மாறாது. நீ உன்னை திருத்தினால்தான் உன் கடன் பிரச்சனை மாறும். நீ கர்த்தரை தேடுகிறத நீ இன்னும் ஆர்வம் காட்டினா உன் கடன் பிரச்சனை மாறும். இன்னும் நீ கர்த்தரை அதிகமா தேட ஆரம்பிச்சீங்கன்னா உன் கடன் பிரச்சனை மாறும். அப்போ இதுதான் ரூட். நம்ம வேதம் ஒண்ணு சொல்லியிருக்க, நம்ம பாட்டு அந்த ஜனங்க சொல்றதுக்காக நம்ம ஜெபிச்சோம்னா அது அர்த்தமற்றது. இந்த மாதிரி ஜெபம்ல வீண் வார்த்தைகள். ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லல, நீ கடன் பிரச்சனைக்காக ஜெபி, கடன் பிரச்சனை மாத்துவேன்னு சொல்லி சொல்லல. அப்ப அந்த காரியத்திற்கு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அது மாறுமே தவிர, நம்ம பாட்டுக்கு கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே மாத்தோம்னா மாறவே மாறாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே விஷயத்தை நான் அப்படியே சொல்றேன், பைபிள் படி நான் சொல்றேன். இப்போ 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்தகருடைய, இப்ப சொல்ல வந்த செய்தி இது கிடையாது, பட் நான் உங்களுக்கு சொல்லலாம் சொல்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய மனைவி, அந்த மனுஷன் இறந்துடுறாரு. அந்த பெண் கடன், நிறைய கடன், ஏராளமான கடன். கடன் கொடுத்தவங்க அந்த பெண்ணை நெருக்கடி கொடுக்கிறாங்க. நெருக்கடி கொடுத்துட்டு
எலிசா கிட்ட வந்து நிக்கிறாரு. அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க. நின்னு கடன் கொடுத்தவர்களுடைய பிள்ளைகளை அடிமையாய் பிடித்து கொண்டு போகிறதற்காக நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா புலம்புறாங்க. அப்போ எலிசா வந்து போ, நான் ஜெபிக்கிறேன், உன் கடன் பிரச்சனை மாறும் அப்படின்னாரா. இல்ல இல்ல இல்ல. உடனே எலிசா சொல்றாரு, நீ போ, உன் அயலாரத்தார் வீட்டில் இருந்தெல்லாம் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள போ, அரை கதவை சாத்து. உங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு முதல்ல கேட்கிறார். ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அப்ப அந்த ஒரு குடம் எண்ணெய் நீ என்ன செய்ய, அந்த வெறும் பாத்திரத்துல ஊத்து அது என்று சொல்றார். அதே போல அந்த எலிசா சொன்னது போலவே அதை அயலகத்தாரிடத்தில் பாத்திரங்களை கடன் வாங்கி கொண்டு வந்து அரை கதவை மூடிக்கொண்டு தன் பிள்ளைகளோடு இருந்து கொண்டு அந்த ஒரு குடம் எண்ணெயை ஊத்த 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 அது பெருகுகிறது. பின்பு அதன் பிறகு அந்த எண்ணெயின் மூலமாக அதை விற்று கடன் முழுவதை அடைக்கிறதற்கான ஒரு கிருபை சூழ்நிலை உருவாகிறது. அப்போ போ, கடன் பிரச்சனை இயேசு மாத்தினார், கர்த்தர் மாத்தினார்னு சொல்லிடலாம் எலிசா சொல்லல. சொன்னதுக்கு கீழ்ப்படி இதை செஞ்சேன்னா உனக்கு மாறும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், எல்லா விஷயத்துக்கும் சொல்லுகிறேன், இதற்கு இதுதான் அப்படின்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை செஞ்சாதான் மாறுமே தவிர, அதை செய்வதற்காகத்தான் நம்ம லீட் பண்ணணுமே தவிர, போவோம் பிரச்சனை மாறும் சொல்லி நம்ம ஜெபிக்க கூடாது. சரியா? அந்த பிரச்சனைக்கு வேதம் என்ன தீர்வு கொடுக்கிறதோ அந்த தீர்வின் அடிப்படையில் அவர்களை செயல்பட வைக்க வேண்டுமே தவிர, அதற்கான ஜெபிச்சுல மாத்த முடியாது. பல விஷயத்தை ஜெபிச்சு மாத்த முடியாது. அதற்கான நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜெபிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா ஜெபிக்க நமக்கு தெரியணும். சும்மா ஏதோ ஒரு ஜெப குறிப்பு எல்லாம் அந்த கடல் பிரச்சனை மாறணும், இது மாறணும், அது மாறணும், எல்லாம் நடக்கவே நடக்காது. நம்முடைய ஜெபத்தை வீண் வார்த்தைகளால் போட்டு நேரத்தை வீணாக்காமல் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே சரியாய் ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். வசனத்துல தேறினவர்களா இருந்தாதான் உங்களுடைய ஜெப குறிப்புகள் தெளிவா இருக்கும். வசனத்தை புரிந்து கொள்கிறவர்களா இருந்தாதான் உங்களுடைய ஜெப குறிப்புகள் தெய்வ சித்தத்துக்குள்ள இருக்கும். பல நேரத்தில் அப்படிதான் நம்ம வந்து தவறு செய்து விடுகிறோம். காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி போடுகிறோம். நல்ல கவனிங்க, நம்முடைய ஜெபம் என்பதும் ஜெபத்துக்கு கர்த்தர் வந்து என்னைக்குமே குறிப்புகளை கர்த்தர் வந்து வைக்கிறார். இதை வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருந்தா, நான் ஒண்ணு சொல்றேன், ஜெபிக்கிறவங்களா இருந்தா முதல்ல ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருக்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இல்லாதவங்க முதல்ல ஜெபிக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் வராட்டி நானும் ஜெபிக்கிறேன் அது கூட வந்து ஜெபிக்கிறதுனால ஜெபிக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சென்ஸ் வேணும். அந்த ஆவிக்குரிய சென்ஸ் இருந்தாதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்க முடியும். தேவனுடைய இருதயத்தை அசைக்கக்கூடிய ஜெபத்தை நம்ம கொண்டு வர முடியும். எந்தெந்த ஜெப குறிப்புகள் தேவ சித்தத்துக்குள்ள வருகிறது, எந்தெந்த ஜெப குறிப்புகள் தேவ சித்தத்துக்குள்ளேயே வரல என்பதையெல்லாம் நம்ம வரையறுக்க தெரியும். இதெல்லாம் தேவ சித்தத்துக்குள்ளே ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் இது தெரியுமே தவிர மற்றவர்களால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. இப்ப பாருங்க, ஜெபக்குறிப்பை எப்படி எடுக்கிறது, ஜெபக்குறிப்பு எதுக்கு ஜெபிக்கிறது. இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சும்மா காட்டுற பாருங்க. ஜெபக்குறிப்பு எப்படி உருவாகிறது, தேவ சமூகத்துல எப்படி ஆவிக்குரிய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜெபக்குறிப்புகள் எப்படி உருவாகிறது. இப்ப பாருங்க, ஒரே ஒரு வசனம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு ஜெபித்த சம்பவத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்க. 10, 11 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10, 11. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஜெபிக்கிறார். சாமுவேல் இங்க ஜெபிக்கிறத பார்க்கிறோம். சாமுவேலுக்கு ஒரு ஜெப குறிப்பு வருது. மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், ஜெபிக்கிறார். என்ன ஜெபித்தார், எதுக்கு ஜெபித்தார், என்ன வருது. இப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து, நீ சாமுவேலே நீ சவுலுக்காக ஜெபம் பண்ணு அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் வந்து நேரடி ஜெப குறிப்பு கொடுக்கல. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஜெப குறிப்பு கொடுத்த சம்பவங்கள் இருக்குது. ஆனா அது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியது. அதை மட்டும் ஜெபிச்சோம்னு நமக்கு பத்தாது. இப்ப அறுவடை மிகுதி, வேலையாட்களோட கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒரு ஜெப குறிப்பு. பின்மாறி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒரு ஜெப குறிப்பு இல்லையா. இந்த மாதிரி சில ஜெப குறிப்புகள் இருக்கும். எல்லா மனுஷனுக்காகவும் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இது ஜெப குறிப்பு. இது மாதிரி சில குறிப்புகள் வந்து உங்களுக்கு பைபிள்ல இருக்கும். இதுக்காக இப்படி ஜெபிக்கணும், இதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி சில காரியம் இருக்கும். ஆனா அது அந்த அந்த நாலேஜ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், பத்தாது.
அப்ப நமக்கு ஜெப குறிப்பு என்பது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து தேவ சித்தத்தின்படி எடுக்க வேண்டும். இப்ப எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சாமுவேல் வந்து அழகா ஒரு ஜெப குறிப்பு எடுக்கிறார். எப்படி எடுக்கிறார் பாருங்க. ஆண்டவர் வந்து தன்னுடைய மனதின் வேதனையை ஷேர் பண்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் அப்படின்னு தன்னுடைய மனவேதனையை கர்த்தர் ஷேர் பண்றார். இந்த மனவேதனை தான் சாமுவேலுக்கு ஜெப குறிப்பாய் மாறிவிடுகிறது. புரியுதா? கர்த்தர் வந்து இதுக்காக ஜெபம் எடுப்பான்னு சொல்லல. ஆனால் ஆண்டவருடைய மனவேதனை சாமுவேலுக்கு ஜெப குறிப்பாய் மாறிவிட்டது. இதை ஜெபிக்கிறாரு, மனம் வந்து முழுவதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஹோல் நைட் ஜெபிக்கிறார், தொடர்ந்து ஜெபிக்கிறார். நீங்க அதுக்கு பிறகு அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, அதுக்கு பிறகு சில நாட்கள் கூட ஜெபிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, நான் ராஜாவாய் இராதபடி புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் ஆண்டவர் வந்து கேட்பாரு. அவ்வளோ ரொம்ப ஜெபிச்சிட்டப்பா நீ ரொம்ப ஜெபிச்சிட்ட. நான் இப்போ என்னுடைய திட்டத்தை நான் வந்து புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டேன். அந்த திட்டத்தை நீ வந்து நிறைவேற்றுகிறதற்கு அடுத்த காரியத்தை நீ பார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சாமுவேலை தாவீது வீட்டுக்கு அனுப்புறத பார்க்கிறோம். அப்போ சவுல் வந்து சாமுவேல் வந்து தொடர்ந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே போதும், நான் வந்து என் திட்டத்தை ஒன்று புது திட்டத்தை கொண்டு வந்துட்டேன், அதனால அதை நான் நிறைவேற்ற போறேன் சொல்ற வரைக்கும் தன் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து ஜெபிக்கிறார். அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சாமுவேலுக்கு இந்த ஜெப குறிப்பு எங்கிருந்து வந்தது அப்படின்னா, ஆண்டவருடைய இருதயம் எங்கே துக்கப்படுகிறது என்கிறதை பார்க்கிறார். ஆண்டவருடைய சிந்தனை எங்கே இருக்கிறது, ஆண்டவருடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது, அதை பார்க்கிறாரு. அதை வச்சே ஜெப குறிப்பை உருவாக்குகிறார். நல்லா கவனிக்கணும், நம்மளுக்கு ஜெப குறிப்பு வந்து உலகத்தில் இருக்கிற காரியங்களை, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய பிரச்சனைகளை, இது எல்லாத்தையும் நம்ம ஜெப குறிப்பாக்கிடக்கூடாது. அந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது அந்த காரியத்தை அது தேவ சமூகத்துல வசனத்திற்கு முன்பாக அந்த காரியம் எப்படி இருக்கிறது அதை ஜெப குறிப்பாக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் வந்து எல்லா மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ அந்த காரியத்திலே பார்க்கும் பொழுது அந்த ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை நம்ம வந்து ஜெபிக்கலாம். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அங்கு வந்து எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமா இருக்கிறார். அப்போ எல்லா மனுஷனுடைய ரட்சிப்பினா நம்ம ரட்சிக்கப்படாதவருடைய பெயரெல்லாம் பட்டியல் போட்டு ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது இல்லையா? அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதே போல நீங்க வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் எங்கெல்லாம் விசனப்படுறார், எங்கெல்லாம் துக்கப்படுறார், ஆண்டவருடைய வார்த்தை என்னென்ன சொல்லுகிறது, அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அதெல்லாம் ஜெப குறிப்பா மாறணும். வேத வசனங்களை நீங்க ஜெப குறிப்பாய் ஆண்டவருடைய இருதயத்தை வேத வசனங்களிலிருந்து நீங்க கண்டுபிடிக்கணும். வேத வசனங்களில் ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கணும். அதை பார்த்து அதைத்தான் ஜெப குறிப்பா நம்ம எடுக்கணுமே தவிர, சும்மா கடன் பிரச்சனை மாறட்டும், அது மாறட்டும், இது மாறட்டும், அதெல்லாம் நம்ம மாறினாதான் சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க மாறினாதான் அந்த காரியம் மாறும். புரியுதா? அதுக்காக வந்து இல்லாட்டி மாறாது. புரியுதுங்களா? இப்ப நேத்து கூட நான் சின்ன ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து ஒரு ஊழியர், எனக்கெல்லாம் ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு ஜனங்கள் வசனத்துல தெளிவா இருக்கிறாங்கன்னு எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஊழியர் அதுல ஒருத்தர் பேசுறாரு. ஓ, கர்த்தர் நமக்கு அருமையான புதிய முதலமைச்சரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அவருக்காக நம்ம ஜெபிக்கணும், அவருக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்த வேண்டும், அவருடைய வழிகளில் கர்த்தருடைய வழிகளிலே கர்த்தர் அவரை விசேஷ சிறப்பாய் அவரை கர்த்தர் வந்து ஆசீர்வாதமாய் எடுத்து நடத்தணும். அப்படி இப்படி தன்னுடைய முன்னாள் இருக்கிற கூட்டத்துக்கு அவர் பேசியிருக்கிறது வந்து ஒரு 1 மினிட் கிளிப்பிங் போட்டிருந்தாங்க. அதுல ஜனங்க கொடுத்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஜோசியக்காரனையும் குறி சொல்லுகிறவனையும் நம்பிக்கொண்டிருக்கிறவனை எப்படி கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார், கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருக்கிறார். அருமையான கமெண்ட் அது, சரியானது வசனத்தின் அடிப்படையில. ஜோசியக்காரனை குறி சொல்லுகிறவனுக்கு எப்படி தேவ ஞானம் வரும்? இல்ல, வராது, வரவே வராது. அப்போ அவர் எதுக்கு ஜெபிக்கிறோம்? அந்த ஜோசியை குறி சொல்லுகிற அந்த சுபாவத்தை தான் அந்த மனுஷன் வெளியே வரணும்னு ஜெபிக்கணும் இல்லையா? அதுல இருந்து வெளியே வரணும் ஜெபிக்கிறமே தவிர, ஆண்டவரே ஞானத்தை கொடு, நடக்கவே நடக்காது. ஊழியக்காரர் தவறாய் நடத்துகிறார், ஒரு விசுவாசி அதை கரெக்ட் பண்றான் கரெக்டா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு எப்படி தவறான காரியங்கள் வருகிறது, அதுல பார்த்த ஒரு 4-5 கமெண்ட் பார்த்தேன், நல்லா போட்டிருந்தாங்க, எல்லாரும் அழகா போட்டிருந்தாங்க.
சிதறப்படுத்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் தான் தேவனாகிய கர்த்தர் அவரை நடத்த முடியும். அழகா போட்டுதாங்க சிலர். அப்போ இதெல்லாம் பார்க்கணும். நம்ம சும்மா ஆண்டவரை ஞானத்தை கொடும், அதை கொடும், இதை கொடும், ஒண்ணும் கொடுக்க மாட்டார். அந்த காரியத்திற்கு என்ன காரியம் எது சரிப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த வசனத்தின் அடிப்படையில இருந்து ஜெபிக்கணும். வசனத்தின் அடிப்படையில ஜெபிக்காம சும்மா ஒண்ணு ஜெபிச்சோம்னா அந்த ஜெபங்கள் எல்லாம் வீணான வார்த்தையா இருக்கும். தெய்வ சமூகத்துல போய் சேராது. அதனால தெய்வ பிள்ளைகள் என்னைக்குமே வசனத்தை பாருங்க. வசனத்தில் தேவனுடைய இருதயத்தை பாருங்க. தேவ சித்தத்தை பாருங்க. தேவ சித்தத்தின்படி ஜெபிங்க. அதுதான் சரியான ஜெபமா இருக்கும். மற்றவைகள் எல்லாம் அபத்தமா இருக்கும். நம்முடைய ஜெப நேரத்தை வீணாக்க கூடாது. கரெக்டா ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் ஜெபிச்சாலும் அது ப்ராப்பரா இருக்கணும். கரெக்டான ஜெபமா இருக்கணும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கணும். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து உடைய வசனத்தின் அடிப்படையிலே சரியாய் ஜெபிக்க உடைய இருதயத்துக்கு ஏற்ற விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வீணான வார்த்தைகளை நாங்கள் அளப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்கப்பா. தெய்வீக ஞானம், ஆவிக்குரிய சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஜெபிக்கிறவர்களாய் அநேகரை கர்த்தர் எழுப்பும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த தெய்வீக சிந்தனை ஆண்டவரை ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களுக்குள் காணப்படட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.